அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கங்கள். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு கார்த்திகை தீபத்தை எப்படி கொண்டாடுவது. அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கணும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவின் திருவடிகளை வணங்கி போற்றி இந்த இனிமையான பொழுதிலே கார்த்திகை தீபம் என்ற ஒரு சிறப்பான ஒரு நாளை எதிர்நோக்கி இருக்கின்றோம். கார்த்திகை மைந்தன் முருகப்பெருமானுடைய தனிச்சிறப்பை பழனியில இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளாக அருளாளர்களாக பழனி மலையை வலம் வந்து போற்றி கொண்டிருக்கின்றோம். அது இல்லாம நினைக்க முக்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை, அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய, அச்சலம் என்றாலே அசைவற்ற மலையை குறிக்கும். அப்படி அண்ணாமலை என்பதே நினைக்க முக்தி என்பார்கள். உங்களுக்கு தெரியும். திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி. அப்படி சிறப்பானதொரு முக்தி பேற்றுக்காக உள்ள திருத்தலமாகிய திருவண்ணாமலையை நினைக்கும் போதே நாம் மனம் உயர்ந்து சிவப்பொருளாகி நிற்க முடியும். அவ்வளவு தனிச்சிறப்புக்குரியது திருவண்ணாமலை. அங்கே இந்த கார்த்திகையினுடைய சிறந்த ஒரு நல்ல நாள் பார்த்தீங்கன்னா கிரிவலம். அந்த மையமாக அமைந்திருக்கக்கூடிய அண்ணாமலையை எண்ணி எவ்வாறே கிரிவலம் வருகிற போது அந்த அண்ணாமலையாரை நினைந்து மனமெல்லாம் அங்கே அகம் குவிய ஒன்றி நிற்கிற போது வலம் வருகின்ற பாதை என்னவோ கூட்டமாகத்தான் இருக்கும். நான் எல்லாம் என்னுடைய இளம் பருவத்தில் ரமணாசிரமத்தில் தரிசனம் செய்து ஒரு வலம் வந்து வருவோம். அப்பெல்லாம் இவ்வளவு கூட்டங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம இளையராஜா அவர் வந்து பகவானை வழிபட்டு வலம் வரவும் தொடங்கினார். அதன் பின்னே இன்றைக்கெல்லாம் அண்ணாமலை அடர்ந்த பக்தர்களின் கூட்டம் நிரம்பிய மலையாகி இருக்கிறது. மாலையிலே ஒளி ஏற்றுவார்கள். அந்த ஒளி எதை குறிக்கிறது என்று சொன்னால் இருட்டினை நீக்குகிறதை குறிக்கிறது. ஒரு குருவினுடைய பணியும் என்ன என்று கேட்டால் கூரு என்ற எழுத்துக்கள் இருட்டினை நீக்குபவர் என்ற பொருளிலே அமைந்திருக்கிறது. அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இருட்டினை, அறியாமை என்று சொல்லக்கூடிய நிலையை மாற்றி அறிவு மயமான தேஜோமயானந்தமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய அறிவினுடைய விழிப்பு நிலையை விடாது பற்றி நிற்கின்ற நிலையைத்தானே கோயில்ல மட்டும் செய்யறதில்ல, வலம் வரும்போது மட்டும் செய்யறதில்ல, கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும் செய்யறதும் இல்லை. நம்முடைய வாழ்நாள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வாழும் தருணங்களையும் இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய
பேருண்மை பெரும்பதத்தை வியந்து மகிழ்ந்து போற்றி அண்ணாமலையாரே அரோகரா என்று சொல்லுகிற போது அங்கே அகமும் குளிர்ந்து நம்முடைய நெஞ்சம் நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணாய் மலர்கின்ற தன்மை. ஏனென்றால் இறை பொருளை எண்ணும் தோறும் அது எப்படிப்பட்ட வியப்புக்கு உரியது, விரிந்து பறந்தது, என்றைக்கும் உள்ளது, நிறைந்திருக்கக்கூடியது, பரிபூரண பொருள், முக்காலமும் கடந்த ஒன்றல்லவா. காலம், பருமன், தூரம் இவை கடந்த மெய்ப்பொருள் என்று சொல்லும். அதை தான் மெய்ப்பொருள் என்று சொல்லுகிறோம். அந்த மெய்ப்பொருள் எத்தனை இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றுதானே. அந்த ஒன்றாகிய மெய்ப்பொருளை உணர்த்தி கொடுப்பது குருவினுடைய முதன்மையான கடமையாக இருக்கிறது. குருவை தேடி செல்லுகிறோம். குரு இறைவனை நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். எனவே இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே பாலமாக இருப்பவர் குரு. அப்படிப்பட்ட குரு என்ன செய்கிறார்னா, சீடருடைய அஞ்ஞான இருளை நீக்குகின்ற தொண்டினை சிறப்பாக செய்கின்றார். அந்த அஞ்ஞான இருள் நீங்கி சிறந்த ஒரு ஞான பெருவிளக்கத்தை பெறுகின்ற போது அந்த உயிரானது மலர்ச்சி பெறுகிறது. எப்படி பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய என்று பாடினார்கள். அப்படி பால் நினைந்து ஊட்டக்கூடிய தாயினுடைய அன்புக்கு ஒப்பாக இறைவனானவன் நமக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிப்பான் என்று சொல்லப்படுகிறதே. நமக்கெல்லாம் அப்படி இறை பொருள் வழிநடத்தி கொடுத்திருக்கிறதா என்று சற்றே திரும்பி பார்த்தோமே என்று சொன்னால், நாம் இந்த பிறவியை மேற்கொள்வதற்கு முன்னதாகவே இயற்கை வளங்கள் அனைத்தையும் இறைவன் படைத்திருக்கிறார். இந்த பூமியிலே, பூ உலகிலே இல்லாத வளங்கள் இல்லை. எல்லா வளங்களும் நிரம்பித்தான் இருக்கின்றது. அப்ப எதுலையாவது வறுமை இருக்கிறதா என்று கேட்டால், என்னை பொறுத்தவரையில் ஒன்றே ஒன்று வறுமைதான் இருக்கிறது. அது எதனிலே வறுமை இருக்கிறது என்று சொன்னால், இருக்கின்ற இந்த தகமை சார்ந்த இறைபொருள் கொடுத்த வளங்களை எல்லாம் பேணி காத்து வாழக்கூடிய வகையறியாத வறுமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வாழும் வகையறியாமல் வாழ்கின்ற வறுமை இங்கே நிலவுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அப்ப we have to thank him. அதை முதல்ல இவ்வளவு கொடுத்துருக்காரேன்னு சந்தோஷப்பட்டிருக்குமான்னு கேட்டா, எப்பவுமே கடவுள்கிட்ட போய் பஞ்சப்பாட்டு பாடி எனக்கு அது முடியல, இது முடியல, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு கிடைத்த நன்மையெல்லாம் மறந்து விட்டு கிடைக்காத விருப்பங்களுக்காக கேட்டு பிச்சை எடுக்கின்ற வறியவர்களாக தெரிகின்றோம் நாம். எனவேதான் இயற்கையிலேயே எல்லா வளங்களும் அமைந்திருக்கிறது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொன்னார். அப்படி எல்லா வளங்களும் அமைந்திருந்த போதிலும் நமக்கு என்ன வேணும்? வாழ்க்கைக்கு அடிப்படை உண்ண உணவு, தாகத்திற்கு நீர், இருக்க இடம் இல்லையா? உடல் கழிவு உந்துவேகத்துக்கான வசதிகள், இதுதான் அடிப்படை தேவைன்னு சொல்லக்கூடியது. இதுக்கு மேல ஒண்ணுமே தேவையில்லை. அதுக்கு மேல போறதெல்லாம் ஆடம்பர தேவைகள் என்று சொல்லக்கூடியது. அவசிய தேவைன்னு சொல்லிக்கோங்க, அதுக்கு மேல போனா ஆடம்பர தேவைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் எல்லா வளங்களும் இருக்கின்ற போதே மனிதன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான்? முடியவில்லை, இயலவில்லை, கூடவில்லை, நடக்கவில்லை, ஆகவில்லை இறைவா என்று பதறுகின்ற காட்சியை பார்க்கிறோம். அங்கதான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இறைநிலையின் இடத்துல மகிழ்ந்து பரிபூரண பொருளை நோக்கி முதல்ல எனக்கு 5 புலன்களையும் உருப்படியா கொடுத்திய இறைவான்ற நன்றி உணர்வு பாராட்ட வேண்டும் இல்லையா?
அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது பிறந்த காலையும் கூன் குருடு சேவடுப்பேடு நீங்கி பிறத்தல் அரிது பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று சொன்னார். ஞானமும் கல்வியும் நயந்த காலையும். அப்ப இவ்வளவு விரிந்த ஒரு பேராற்றலோடு ஒரு வளங்களை எல்லாம் கொடுத்து இறைநிலை நம்மை உருவாக்கி அனுப்பி வைத்திருக்கிறது என்று சொன்னால், அதான் அந்த பாட்டில் அப்படி சொல்றாங்க. மானிடராய் பிறத்தல் அரிது, பிறந்திருக்குமே அதுக்கே சந்தோஷம். அதிலேயும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கிறோம், அதற்காக மகிழ்ச்சி. வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளை இறைநிலை அளித்துத்தான் இருக்கிறது. யாரும் வாழும் லெவலுக்கு கீழே வாழறது ரொம்ப குறைவுதான். ஆனா நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், முடியலையே, கடவுளையே இல்லையே, கிடைக்கலையே அப்படின்னு தேடுகிறோம். இப்ப எந்த ஒரு ஒளியை நாம் பெற்றுவிட்டால், எந்த ஒரு அக ஒளியை நாம் பெற்றுவிட்டால், இந்த நாள் விளக்கு திருநாள், கார்த்திகை தீப திருநாள். அங்கே மலை முகட்டிலே ஏற்றப்படுகின்ற ஜோதியை அறிவோம். ஆனால் இங்கே நம்முள்ளே இறைநிலை பரம்பொருளாக நம்முள்ளே இறைநிலையை அறிவாக மலர்ந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப நாம கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் அப்படி இருக்கலையே. நான் சொன்னது போல, இறைவா எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், மதி வேண்டும், நின் கருணையின் இது வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் பாடியது போல இப்படி ஒரு பெரிய பாடலை பாடி இறைவனை துதித்து போற்றி பெருமைப்படுத்துகின்ற சிறப்புக்குரியவர்களாக மலர்வதற்கு அறிவின் மேன்மை இல்லாத காரணத்தினாலே தான் நான் இப்படி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அறிவின் மேன்மை என்று சொல்லக்கூடியது எது என்று சொன்னால், அன்பர்களே, குரு தருகின்ற வாழும் கலை. இன்னும் சொல்ல போனா ஆர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவோம். அதுதான் குரு இருட்டினை நீக்குபவர் என்று பார்த்தோம் இல்லையா? அப்ப பாரதி பாடுகிறார் ஒரு இடத்துல, அன்னசத்திரம் 1000 நாட்டல் ஆலயம் 10,000 கட்டுதல் இவையாவினும் நனி சிறந்தது ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி பாடுகிறார். அப்படி அன்னசத்திரம் 1000 நாட்டல், பாருங்க எவ்வளவு பொறுப்புடைய செயல். ஆலயம் 10,000 கட்டுதல். அப்ப ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்றதே பெரிய தொண்டு என்று நாம் போற்றுவோம். இதெல்லாம் செய்யறதை விட ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொல்லுகின்றான் பாரதி. அப்ப எழுத்தறிவித்தல் என்று சொன்னால் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று நாம் படித்திருக்கிறோம் இல்லையா? அப்ப அது வெறும் ஏட்டுச்சுவடியாகிய எழுத்தையும் கணிதத்தையும் குறிக்காது என்பர்கள். எழுத்தின் பொருளாக உள்ள பரம்பொருளை, எழுத்தின் பொருளாக உள்ள வாழ்க்கை விளக்கத்தை பெற வேண்டும் என்பதைத்தான் அவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால், பாரதி சொன்னது போல, அப்படி எழுத்தறிவு கொடுக்கின்ற பணி சிறந்தது என்று சொன்னால் ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போயிடலாமேன்னு கேட்கலாம். அல்ல, ஹவு டு லிவ்ங்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எத்தனை மாந்தர்கள் வாழ்க்கையை போராட்டமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலாக இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலேயா இருக்கட்டும், மனைவி கணவனுக்கு இடையிலேயா இருக்கட்டும், இப்படி எல்லா கோணத்திலும் நாம் அன்பு செய்து வாழ்வது என்பதை மறந்துவிட்ட போது, அங்கே அன்பை அடிப்படையாக வைத்து நாம் நடத்துகின்ற சிவம்,
அன்பே சிவம் இந்த இணைய வழி நிகழ்வு, அதை மறந்துவிடக்கூடாது. எனவே சிவம் என்பது இறைநிலை என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்முள்ளே சிவம் இருக்கிறது என்று திருமந்திரமும் சொல்லுகிறது, வேதங்களும் சொல்லுகிறது இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சோகம் பிரம்மம் அயம் ஆத்மா பிரம்மம் என்றுதான் வேதங்கள் சொல்லுகிறது. ஆனால் அந்த வேதங்களினுடைய மூலப்பொருளாகிய விளக்கத்தை நமக்கு உணர்த்தி கொடுக்கிற அறிவு குருவினுடைய திரு. அப்ப குருவினுடைய பெரும் பதம் எப்படி குரு தட்சிணாமூர்த்தின்னு நீங்க பார்த்துருப்பீங்க கோயில்கள்ல, அந்த ஆலமரத்தின் கீழே அமர்ந்து சின்முத்திரை விளக்கத்தை கொடுத்து விளக்கி கொண்டிருக்கிறார், மௌனத்தை விளக்கி கொண்டிருக்கிறார். எந்த மௌனத்தை சிவபெருமான் விளக்குகிறார் என்று சொன்னால், அகம் சும்மா இரு அப்பொழுது நீ மகிழ்ந்திருக்க முடியும் என்று சொல்லுகிறார். நாமோ உலகியல் தேவைகளுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆம், இது உலகியல் தேவைகளுக்காக நாம் ஓடுவதும் உழைப்பதும் தேடுவதும் பொருள் ஈட்டுவதும் இதையெல்லாம் தான் வள்ளுவம் சொல்லுகிறது. அற வழியில் பொருள் ஈட்டி இல்லறம் காண்டல், அறம் பொருள் இன்பம் இல்லையா? அறத்துப்பால் பொருட்பால் வீட்டுப்பால் வரைக்கும் கொண்டு போறதுக்கு இந்த மூன்றுலையும் ஒழுங்கு இருந்தாதான் அங்க போய் அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஒரு அறவழி வாழ்க்கையை போதிப்பவர் யார் என்று கேட்டால், நாம் பசித்தவருக்கு உணவளிக்க அன்பு செய்வதை பார்த்திருக்கிறோம். பசித்தவர்களுக்கு உணவளித்தல் என்ற ஒரு பெரும் பணி, பசித்தவர்களுக்கு உணவளித்தல் என்ற ஒரு பெரும் சேவை எவ்வளவு மிகுந்த நம்மை வீடு பேருக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நிறைவான மார்க்கம் என்றாலும் கூட, இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே பார்த்து சிந்திப்போமே என்று சொன்னால், அங்கே பசிப்பிணி நீக்கலோடு முடிந்து விடவில்லை ஆன்மீகம். பசிப்பிணி நீக்கப்பட வேண்டும். அது நீக்கினா அடுத்த வேலைக்கு பசிக்க போகுது. அப்பத்தான் இயேசுநாதர் சொன்னது போல, மீன் சமைத்து சாப்பிட்றதை விட மீன் பிடிக்கவே கற்றுக் கொடுத்துட்டா சமைச்சு கொடுத்து சாப்பிடுங்கிறத விட, அது மாதிரி நாமே ஈட்டலையும் காத்தலையும் அறவழி வாழ்வதையும் சொல்லித் தருகின்ற வாழ்க்கை நியதிகளை நமக்கு உணர்த்தி கொடுக்கின்ற குருவினுடைய வழி. அதனால்தான் தான நெறிகளை பற்றியெல்லாம் சொல்லுகிற போது அன்னதானம், ஆடை தானம், கோதானம், பூதானம், கனிகாதானம் என்று நாம் இதையெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் இந்த தானம் என்று கொடுக்கறதுங்கிறது எங்கே கொண்டு போய் சேர்க்குது என்று சொன்னால், முதல்ல கொடுக்கறதுக்கு ஒரு மனம் வேண்டும். கொடுக்கிற போது ஒரு மகிழ்ச்சி பெற முடியும். அதை தான் ஈத்துவக்கும் இன்பம் அறியார் என்கொலோ என்று பாடுகிறார்கள். அப்ப கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கே, அதை நீ தெரியுமாப்பான்னு கேட்கிறாங்க. ஆம், தாயானவள் தனக்கு வறுமையும் பசியும் பிணக்கும் இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்வதிலே மலர்ச்சி பெறுகிறாள் அல்லவா, மகிழ்ச்சி பெறுகிறாள் அல்லவா? அது போல எனவே இந்த மற்ற வறுமைகளுக்கெல்லாம் எதை வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும். எது இல்லையோ அது வறுமைக்கு காரணமாக இருக்கிறது. அது அன்னதானமாக இருக்கட்டும், ஆடைதானமாக இருக்கட்டும், பூதானமாக இருக்கட்டும், அல்லது வேறு எத்தகைய தானங்களாக இருந்தாலும் அதை வாங்கிக்குவாங்க, நம்மகிட்ட தீர்ந்து போகும். ஆனால் கொடுக்க கொடுக்க குறையாத ஒரு செல்வம் கேடு இல் விழு செல்வம் கல்வி என்று சொல்லப்படுகிறது இல்லையா? நாம் அறிவோம். கேடு இல் விழு செல்வம் கல்வி என்று வள்ளுவம் சொல்லுகிறது. அப்ப குறைவில்லாத ஒரு செல்வம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், பொருள்வளம் எவ்வளவு இருந்தாலும் கொடுத்தா நம்மகிட்ட தீர்ந்து போகும். ஆனால் ஆசிரியர் பணியிலே இருக்கின்றவர்கள், பேராசிரியர் தொழிலிலே இருக்கிறவர்கள், அவர்கள் பாடம் நடத்துவதனால அவங்களுடைய அறிவு தீர்ந்து போச்சுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை.
அதனால்தான் நானும் கூட வாழ்வியல் வசந்த யோகா என்ற என்னுடைய அமைப்பில் தானத்தில் சிறந்தது அறிவு தானம் என்ற வரிகளோடு கூடிய எம்பலத்தை அடையாளமாக வைத்திருக்கிறேன். அப்ப தானம் என்பது கொடுப்பது. எதை கொடுக்க வேண்டும்? இருக்கிறது தான் கொடுக்க முடியும். நமக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு யாரும் சொல்ல போறதில்லை, மறுக்க போறதில்லை. அறிவு இருக்கு. அந்த வாழும் அந்த நிறையறிவை பிறருக்கு கொடுப்பதிலே நமக்கு என்ன பஞ்சமாயிட போகுது? அப்ப அங்கதான் குருவனுடைய பங்கு சிறப்பாக இருக்கிறது பாருங்க. அப்ப ஹவு டு லிவ் என்ற வாழும் கலையை நமக்கு போதித்திருக்கின்றார். அந்த கலையை நாம் பெற்றதனால்தான் இன்றைக்கு மகிழ்வோடு இந்த இணைப்பின் மூலமாக அனைவரையும் சந்தித்து போற்றி பெருமிதம் கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாளாகிய இந்த கார்த்திகை தெய்வத்தன்று வீடு நிறைய அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து விடுவதனாலே மட்டும் வந்து விடுவதல்ல ஒளி. அந்த ஒளி என்பது ஆன்ம ஒளியையும் குறிக்கும். நம்முடைய ஆன்மாவானது பிரகாசமான பரம்பொருள் தன்மையுடையது என்று புரிந்து கொண்டோமே என்று சொன்னார். பிரகாசமான அந்த பரம்பொருள் தன்மையை நமக்குள்ளே எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமையை உணர்ந்து மகிழ்ந்து அந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் சொன்னார்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை என்று சொன்னார்கள். என்ன அன்பே சிவம் என்று திருமந்திரம் சொன்னது போலத்தான் வள்ளல் பெருமானாரும் அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகின்றார்கள். அதைத்தானே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று பெருமகனார் போற்றுகின்றார். அப்ப துன்பப்படுகின்ற உயிர்களுக்கு பசியினால துன்பப்பட்டா உணவு கொடுங்க, வாழ வகை இல்லாம துன்பப்பட்டா அறிவு கொடுங்க, நோயினால துன்பப்பட்டா நோய் நீங்குவதற்கு உதவி செய்யுங்கள். அப்ப எத்தகைய வறுமை இருக்கிறதோ அதற்கேற்றவாறு கொடுக்கிற தன்மை இருக்கணுமே தவிர, அங்கேயும் அதனாலதான் சொன்னாங்க தானம் கொடுக்கறதுலையும் தரம் பார்த்து கொடுக்கணும்னாங்க. ஏன்னா தேவைப்படாதவனுக்கு சாப்பாடு போட்டோம்னா அந்த அன்னதானம் என்ன வேஸ்டா போயிடும் இல்லையா? அதுபோலதான் வாழ்க்கையில இன்னல் பட்டு கதறிக்கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டும் பணியை இந்த அறக்கட்டளையின் மூலமாக நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் குறிப்பிட்டேன், தானத்தில் சிறந்தது அறிவு தானம் என்று. அப்படி வாழும் வகையை சொல்லிக் கொடுக்கின்ற சிறந்த ஒரு வெற்றிமையை நாமும் உணர்ந்து பிறருக்கும் வழங்கி மகிழ்வதிலே தடை என்ன இருக்க போகிறது? சிந்திப்போம் நண்பர்களே. அதனால்தான் சொன்னாங்க, தடையேதும் இல்லாத தலைவனை காண்டற்கு தடை ஏதும் இல்லை என்று சொன்னார். அப்ப அந்த பெருமை பரம்பொருள் என்று சொல்லக்கூடியது அகண்ட சச்சிதானந்த பொருளாக இருப்பது, நிறைந்த மகிழ்ச்சியாக இருப்பது. இன்னும் சொல்ல போனா அதை பேரின்பம் என்று சொல்லுகிறோம், அதை பகவத்கீதை அக மகிழ்ச்சி என்று சொல்லுகிறோம். ஆத்மாவிலே தன்னுள்ளே இறைவனை காணாதவன் அந்த நிறைவை பெற முடியாது. தன்னுடைய ஆத்மாவிலே ஒளியை பெற்றவன் புற இருட்டை நீக்குபவனாகவும் இருக்கிறான். தன்னுடைய அறிவிலே இறை உணர்வு பெற்றவன் எவனோ அவன் கருணை வடிவமாகவும் இருக்கிறான். அப்படி தானும் உணர்ந்து பிறருக்கும் வழங்குகின்ற பெற்றுமைதானே இங்கே இந்த தீப ஒளி திருநாள், கார்த்திகை திருநாளுடைய தனிச்சிறப்பாக இருக்க முடியும் இல்லையா அன்பர்களே? ஆகையினாலே தான் குருவை போற்றுவோம். குரு காட்டிக் கொடுத்த பரம்பொருள் தன்மையாகிய அந்த பேரருள் நிலையை, அந்த பேரருள் நிலையை நம்முடைய யோக சாதனங்கள் மூலமாக நாம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கு. அதுதான் நம்முடைய உச்சந்தலை என்று சொல்லக்கூடிய துரியம் என்ற பெருநிலை. அப்ப அந்த விழிப்புணர்வோடு கூடிய அந்த சமநிலையை இடைவிடாது காத்து நடத்தி கொண்டிருக்கிற போது அதுக்கு பயிற்சியாக தான் வாசியோகம் போன்ற பயிற்சிகளை எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் பயிற்சி மட்டுமே முடிவாகி விடுவதில்லை. பயிற்சிகளை செய்ய 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 செய்ய
அது மாறாத பேருண்மை தெளிவை நமக்கு விளங்க வைத்து அந்த உள்ளுணர்வு மாறாததாக இலங்கிக் கொண்டிருக்க காண்போம். அதுவே ஒளிரும். இட் என்லிட்டன்ஸ். நமக்குள்ளிருந்து இறைபொருள் விளக்கமா வர்றதை நாமளே புரிஞ்சுக்கலாம். அப்ப வேற எதையும் தேட வேண்டாம் நண்பர்களே. அஞ்ஞான இருளை நீக்குவதற்கு குரு காட்டிய வகையிலே நம்மை அந்த முழுமை பொருளை நோக்கிய பயணத்திலே எவ்வாறு வழிநடத்தினாரோ அந்த விளக்கத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இது போன்ற ஆன்மீக இணைப்புகள் மூலமாக சிந்திக்கின்றோம் இல்லையா? அப்படி நம்மை உயர்த்தி கொள்வது மட்டுமல்ல, நாம் உயர்ந்து பெற்ற அந்த தனிச்சிறப்புடைய கருத்துக்களை எல்லாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது இதுவும் ஒரு தானம் தானே, ஈகை தானே, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகையினாலே தான் தானத்தில் சிறந்தது அறிவு தானம் என்று நான் குறிப்பிட்டேன். ஆகையினாலே தான் நண்பர்களே, அந்த அறிவு விளக்கு ஏற்றுகின்ற பணி எப்படி ஒரு குரு தன்னுள்ளே அறிவு விளக்கத்தை பெற்றுவிட்ட பின்னர் அந்த தன்னுடைய குருவிலிருந்து பெற்றிருப்பார். எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் தோத்தாபுரி என்ற குருவினிடத்திலிருந்து உபதேசம் பெற்று யோகம் செய்கிறார், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் தமிழ் முழுமை பெற்ற போது அங்கே விவேகானந்தர் கிட்ட வர்றாரு. அதெல்லாம் வேண்டாம், கடவுளை நீ உணர்ந்திருக்கியா, எனக்கும் காட்டுவியான்னார். ரெண்டே கேள்விதான் அவர் வச்சிருந்தார் கையில். இவர் சொன்னாரு, நான் கடவுளை உணர்ந்திருக்கேன், உனக்கும் காட்டுறேன் வான்னாரு. உட்காருன்னாரு, உட்கார பண்ணாரு, உணர பண்ணாரு. அந்த உணர்வு கிடைச்சதுனால தானே அவ்வளவு தீவிரமான அந்த ஒரு பக்தன் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கிடைத்தார் இல்லையா? அது மட்டுமல்ல, அந்த ஒரு விவேகானந்தரின் மூலமாக ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் சிக்காகோவில் போய் ஒலித்தது என்று சொன்னால், அனைத்து மதங்களுக்கும் பீடமாக, அனைத்து மதங்களுக்கும் அடிப்படையாக திகழக்கூடிய இந்து மதம் என்று சொல்லக்கூடிய என்ன சொன்னால், நாம் சிவபுராணத்தில் என்ன சொல்றோம்னா, எந்நாடுடைய சிவனை போற்றி, அடுத்த வரியில என்ன சொல்றோம்னா, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்றோம். ஏன்னா சிவம் என்ற ஒன்று இந்துக்களுக்கு மட்டுமே உரிய சொத்து அல்ல, அது பரிபூர்ணத்தன்மை உள்ள நிலை பொருளை குறிக்கிறது. அப்ப பரம்பொருள் நிலையானது என்பதை புரிந்து கொள்ளுகிற போது நம்முடைய அறிவு அந்த எட்டர்னல் ப்ரெஷரை தொட்டு ரசித்து மகிழ்ந்து நிலை பெற முடியும். அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, பிறருக்கும் வழங்குவதற்கான சேவை தானே இந்த அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகையினால் நண்பர்களே, நம்முடைய வாழ்நாளிலே நாம் எல்லாம் பெரும்பதம் பெற்றிருக்கிறோம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இப்படி பிறந்தது வாழ்க்கையினுடைய தனிச்சிறப்பு, அது மிக உயர்ந்தது. அப்படி பிறந்து விட்ட போது நாம் வாழும் வகையறிந்து வாழ வேண்டி இருக்கிறது. வாழையும் வகையறிந்து வாழுகின்ற வாழ்க்கை நெறிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்த இந்து சமயத்தினுடைய எத்தனையோ பிதாமகர்கள், குருமார்கள் இல்லையா? குறிப்பாக பகவத்கீதை போன்ற நூல்கள் எல்லாம் பற்றின்றி கர்மம் செய் என்று சிறப்பாக சொல்லிச்சது. எனவே எதை செய்தாலும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு துன்பம், எவ்வளோக்கு அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சு போகுதோ அவ்வளோக்கு இன்பம், மகிழ்ச்சி தானே. அப்போ இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொள்வதிலே குருவினுடைய பணி சிறப்பாக இருக்கிறது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். அப்படிப்பட்ட உன்னதமான குருவினுடைய வழியொற்றி நாமும் வாழ்ந்து நம்முள் பரம்பொருளை உணர்ந்து அந்த ஒரு நிறைவு மார்க்கத்தை பிறருக்கும் வழங்குகின்ற ஒரு தனிச்சிறப்பை போற்றுகின்ற நாளாக இந்த கார்த்திகை தீப திருநாள் அமைந்திருக்கிறது. எனவே எதையும் சடங்குகளாக நிகழ்த்திவிட்டு ஒரே நாளில் கொண்டாட்டத்தை முடித்து விடுபவர்களாக இருந்து விட வேண்டாம். நாமும் உணர்ந்து நிறைந்து மகிழ்ந்து வளர்ந்து சிறந்து பிற உயிர்களையும் அப்படிப்பட்ட உயர் பெரும் பதத்தை பெற்று சிறக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்புக்கூடிய வாழ்க்கையினுடைய பேரு அதுதான். ஏன்னா இந்த பிறவி பெரும் பாக்கியம் என்று பார்த்தோம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று பார்த்தோம் இல்லையா? அப்ப மனிதனா பிறந்துட்டோமே, முதல்ல
நம்முள்ளே அந்த அமைதி பேருண்மையை உணர்வோம். இத்தகைய நிறைவை கொடுத்ததற்காக குருவுக்கு நன்றி சொல்லுவோம். எனக்காக எல்லா வளங்களையும் வழங்கி நிறைவித்திருக்கிற அந்த பேரருள் கொடை பெரும் திறத்தை வியந்து போற்றுவோம். அது மட்டுமல்ல, அந்த நன்றி உணர்வோடு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணங்களையும் நடத்தி கொண்டிருப்போமே என்று சொன்னால் அதுவே நாம் இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடு என்பதை கூறி இந்த இனிய மாலை பொழுதிலே, என்ன மதியானத்துக்கு மேல ஆயிப்போச்சு, அதனால இது மாலை பொழுதாவே கணக்கில் வச்சுக்கலாம். அப்படி ஆஃப்டர்நூன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு விளக்கேற்றி வைத்து போற்றுதலுக்குரிய திருநாளாக கொண்டாடக்கூடிய தீபத்து ஒளி திருநாள், கார்த்திகை தீப திருநாளாகிய இந்த நாளிலே அறிவு வளம் சிறந்தோங்கி நலம் பெருக வேண்டும் என்று வாழ்த்துவோம். அறியாமையினால் தத்தளிக்கின்ற மக்களுக்கு ஆன்மீக அருளை, ஆன்மீக விளக்கேற்றும் பணியை, எப்படி ஒரு விளக்கிலிருந்து தான் மற்ற விளக்குகள் எல்லாம் ஏற்றப்படுகிறது, ஏற்றிக்கொள்ளவும் முடியும். அதுபோல குருவனுடைய பேருண்மையை உணர்ந்த அறிவிலிருந்து மற்ற சிறு தீபங்களாகிய ஜீவாத்மாக்கள் நாம் அனைவருமே அந்த பெருங்கருணை கொடம் திறம் வியந்து போற்றுவோம், வணங்குவோம், மகிழ்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அப்படியும் நீங்கள் சொல்லுவது போல நிறை அருள் பெரும் பேரு கிடைக்கலேன்னு உங்களுக்கு யாருக்காவது ஐயங்கள் இருந்தால் என்னை அணுகுங்கள், பேசுவோம். நம்முடைய நிர்வாகிகளிடத்துல என்னுடைய செல் நம்பர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நெறிகாட்ட வழிகாட்ட நான் தயாராக இருக்கிறேன். எனவே தானத்தில் சிறந்தது அறிவு தானம். அறிவு விளக்கு ஏற்றும் இந்த ஒரு சீரிய சிறந்த நல்ல நாளை போற்று மகிழ்ந்து பாராட்டி வாழ்ந்து சிறப்போம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து உள்ளங்களாகிய உங்களுடைய அனைத்து இல்லங்களும் அனைத்து உள்ளங்களும் அருள் விளக்கமும் அறிவின் மலர்ச்சியும் அந்த இருளை போக்குகின்ற ஒளியும் பெறுகின்ற நல்ல நாள் உங்களுக்கு என்றைக்கும் தொடரட்டும் என்று கூறி நிறைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளம். ராஜேஸ்வரன் ஐயா, வெங்கடசாமி ஐயா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், சஜஷன் இருந்தா சொல்லலாம். லேட்டாக தான் ஐயா, ஒரு வேலை ஆகி போச்சு, லேட்டாக தான் வந்தேன். சரி, பதிவு ரெக்கார்ட் பண்ணது போடுவோம் குழுவில், நீங்கள் கேட்டுட்டு மறுபடியும் வாங்க. சரிங்க. ரெக்கார்டிங் அனுப்புங்க ஐயா, கண்டிப்பா ஃபுல்லா கேளுங்க. கேட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சார்கிட்ட கேட்டு தெளிவு, அதுதான் அவர் எதிர்பார்க்கறாரு. வந்தோம் கேட்டோம் போனோம்னு இருக்கக்கூடாது. அவர் என்ன எடுத்தாரோ, என்ன டவுட் நீங்க சொன்னீங்க இது தப்பா இருக்கு, அதையும் நம்ம சொல்லி அவரை வந்து கேட்கலாம். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. வெங்கடசாமி ஐயா, பேசுகின்ற பேச்சுக்கள் வாய் பேச்சுக்கள் அல்ல, மனப்பூர்வமான உணர்தலாக மலரட்டும். பாலாசா, நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க ஐயா. கார்த்திகை தீபம்னா வந்து சும்மா ஒரு நாள் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பார்க்காம, தெரியாமை இருளை போக்கும் ஆன்மீக தீபத்தை அறிவு ஏற்றும் ஒரு நாளாக பார்த்து நம்ம விளக்கம் ஏற்றி மற்றவங்களுக்கும் சுடர் விளக்கு ஏறி மாதிரி நம்மளுக்கு அறிவு தானம் கொடுங்கள். அதுதான் நினைக்கிறேன் நீங்க சின்ன கான்செப்டுக்கான மீனிங். அதேதான். சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. நீங்க ஆக்சுவலா அதான் பண்ணிட்டீங்க, அறிவு தானம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கோம். எப்படி உங்க குரு உங்களுக்கு சொன்னாங்களோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஸ்தூல குருவா இருந்து ஒரு வாரமும் அறிவு தானத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப அருமையா இருக்கு. வாழ்க்கையில வந்து ஒரு தெரிஞ்சு எனக்கு தெரியுது, பர்சனலா தெரியுது. நம்ம கேட்டு போறதுல ஒண்ணும் பிரயோஜனம், நல்லா பேசினாரு அப்படி சொல்றது ஒண்ணும் பிரயோஜனம். அதை வந்து லைஃப்ல அப்ளை பண்ணி என்ன மிஸ்டேக்கா என்ன கரெக்டா இருக்கும் அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது
நம்ம பெரியவங்க எவ்வளவு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அத நீங்க ஒரு குருவா இருந்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மகிழ்ச்சிமா, வாழ்க ரொம்ப வளமுடன். சிறப்பா இருக்கு. ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாமே வந்து சடங்கா பார்க்காம அதுக்குள்ள இருக்க அறிவு பெருமை பார்த்து அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்றீங்க. ஆமா, சும்மா நம்ம விலைக்கு ஏற்றிட்டா மட்டும் ஒண்ணும் இது வந்துடாதுல்ல. நிச்சயமாக அந்த ஒளியேற்றுதல் என்பது அந்த ஒரு நாளில் நிறைவு பெறுகின்ற ஒரு சடங்காக்கி விடாமல் வாழ்நாள் முழுவதும் அறிவு விளக்கத்தோடு வாழ்ந்து மலர்கின்ற மகிழ்ச்சி திருநாளாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப சூப்பர். நெக்ஸ்ட் கூட நீங்க அந்த வள்ளலாரும் வேதாத்திரியும் பேச போறீங்க. அந்த டாபிக் நான் பாத்துட்டேன். அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. நான் வந்து ரெடியா இருக்கேன். ஆனா வந்து வள்ளலார் வந்து பார்ட் 1, வேதாத்திரி பார்ட் 2 அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அதனால நான் வந்து அது ஆமா அவரோட பார்ட் 2 தான் மாறிடுச்சு அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொன்னாங்க. ஆமா ஆமா, அதாவது வேதாத்திரி மகரிஷிக்கு வள்ளலார் வந்து காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேல் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மகரிஷியினுடைய கவிகள்லாம் அருட்பா கவிகளுக்கு இணையாக அவர் வந்து நிறைய எழுதி கொண்டே சமுதாய தொண்டாற்றி இருக்கிறார். அப்போ வந்து வள்ளல் பெருமானார் வந்து வேதாத்திரியினுடைய அறிவுல இணைந்து பெருமைப்படுத்தியது தான் தனிச்சிறப்பு. ஆமா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களோட விளக்கம் எல்லாம். நன்றிங்கய்யா. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. கார்த்திகை தீபத்தை எப்படி கொண்டாடுவது அருமையான விளக்கத்தை அளித்த, சிறப்பான சிந்தனையை அளித்த அருள்மிகு என் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.